ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹேண்ட்ஸ் ஆஃப் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை ஜூஸ். கருவேப்பிலையில் வந்து பல பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பல பேர் சொல்லும் போது நமக்கு தெரியல, இந்த முடி கொட்டும் போது தான் இதெல்லாம் நமக்கு தெரியுது. இதில் வந்து ஹேர் க்ரோத், ஸ்கின் கேர், டைஜஷன், பிளட் சுகர், வெயிட் லாஸ்னு பல இது இருக்குது. ஆனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தும் இது வந்து மெயினாக நம்ம எதுக்கு இது பண்ணுவோம்னா ஹேர் க்ரோத் தான். நம்ம ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. இது செய்கிறதுக்கு நமக்கு எதுவுமே வேணாம். நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் வந்து நல்லா வெயிலில் கருவேப்பிலையை காய வச்சு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி அரைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக டெய்லி மார்னிங் சுடுதண்ணி மட்டும் வச்சு இந்த பவுடரை போட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஹேர் ஃபாலை நம்ம ஈஸியாக ரெடியூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு பவுலில் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஆள் குடிக்கிற மாதிரி, இதுவே நான் தான் ஒரு ஆள் குடிக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு வேணுமோ இதை வந்து குடிச்சுக்கணும். காஃபி டீக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் வந்து நான் அந்த பவுடரை எடுத்து இந்த தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. கொதிக்க விட்டு எடுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி பொங்கி வரும். பொங்கி வரப்போ வந்து நான் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிக்குதுன்னு. சீரியஸாக சொல்கிறேங்க, நீங்கள் வந்து இதை வீக்லி ஒன்ஸும் இல்லை, டெய்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இது தெரியும். கண்டிப்பாக வந்து 1 monthக்கு அப்புறம் வந்து சேஞ்சஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு ஒரு கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த பவுடரோடு குடிக்கிறதுனாலும் ஓகே, நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க போகிறேன் இப்போது. பாருங்க, பார்க்க கலர் தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது பயமாக இருக்குது, ஆனால் பார்த்தா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. எப்போது நார்மலாக நம்ம சுடுதண்ணி குடிக்கிற மாதிரி தான் இந்த தண்ணியும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கைஸ். வெயில் அதிகமாக இருக்கும், ஸோ சேஃபாக இருங்க. நிறையா குளிர்பானங்கள் எடுத்துக்கோங்க. ஜூஸ் இந்த மாதிரி நிறையா எடுத்துக்கோங்க. அன்வான்டாக அந்த கேஸ் இருக்கிற ஜூஸ்லாம் குடிக்காதீங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.